என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பற்றி நாம் சில தினங்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான சிந்தனை என்பது அப்படி ஒரு அரிய சொத்து, ஒரு அளப்பரிய சொத்து. அந்த சொத்தை மட்டும் நாம் கை கொண்டு விட்டால் வாழ்க்கையிலே இன்னும் பல உயரங்களை நம்மால் தொட முடியும். வெளிநாட்டிலே ஒரு ஓட்டல் ஒன்றில் என்னுடைய வரவேற்பறையிலே ஒருவருக்காக நான் காத்திருந்தேன். அப்பொழுது தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு மிருகங்களுடைய ஒரு படம், அதை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி என்று சொல்லலாம். அதிலே ஒரு அருமையான ஒரு காட்சி மிக சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த சிறுத்தைகள் ஓநாய்களிடமிருந்தும் கழுதை புலி என்று சொல்லப்படுகிற ஹைனஸ் போன்ற மிருகங்களிடமிருந்தும் சிங்கங்களிடமிருந்தும் ஒரு உணவை காத்து கொள்ள அது என்ன உத்தியை கையாளும் என்றால், அந்த மானையோ அந்த இரையையோ கவ்வி மிக உயரமான மரத்திற்கு போய் அங்கே அந்த உணவை நிறுத்தி மற்றவற்றுக்கு எட்டாதபடி அது பார்த்து கொள்ளும். இதுதான் சிறுத்தை பின்பற்றுகிற பாணி. நான் பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சியிலே ஒரு பெண் சிங்கம் அந்த இரையை, சிறுத்தை தேடி வைத்த அந்த உயரமான கிளையில் இருக்கிற இரையை தேடி உயரத்தில் ஏற பார்க்கிறது. ஆனால் சிங்கத்திற்கு மரம் ஏறுகிற ஆற்றல் அவ்வளவு கிடையாது. ஏறி ஏறி ஒரு முக்கால் உயரத்தை தொட்டு மறுபடியும் கீழே அது விழுந்துவிடும். இதை திரும்ப திரும்ப காண்பித்து கொண்டிருந்தார்கள். எங்கே அந்த சிங்கம் அதை போய் தொடப்போகிறது, அவ்வளோ உயரத்தில் இருக்கிறது என்று. அந்த சிங்கம் கீழே படுத்து சற்று ஓய்வு எடுத்துக்கொள்ளும். சிறு இடைவெளி விட்டு மறுபடியும் முயற்சி செய்து பார்க்கும். எத்தனை முறை என்று எனக்கு நினைவில்லை. 10-12 முறையாவது இருக்கும். ஒரு 13வது முறை என்று நினைவு. மிகச்சரியாக அந்த இரையை சிறுத்தையிடமிருந்து கவ்வி கீழே கொண்டு வந்து அதை வெற்றி அடைகிற அந்த காட்சியை பார்த்த பொழுது அந்த ஓட்டல் வரவேற்பறையில் இருந்தவர்களும் கடந்து போய்கொண்டிருந்த பார்வையாளர்களும் கூட கைதட்டினார்கள். ஏதோ ஒரு கிரிக்கெட்டிலே ஒரு சிக்ஸர் அடித்தால் கிடைக்குமே ஒரு கைதட்டல், அப்படிப்பட்ட ஒரு கைதட்டல் அந்த பெண் சிங்கத்திற்கு கிடைத்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த காட்சியை கூட இப்படி ரசிப்பவர்களும் நேசிப்பவர்களும் கைதட்டுபவர்களும் இருப்பார்களா என்று. அந்த சிங்கம் நம்பி இருக்கிறது, நிச்சயமாக இந்த இரையை என்னால் அடைய முடியும், பெற முடியும். இந்த மரத்தினுடைய உயரத்தை தாண்டி எனக்கு ஏறுகிற ஆற்றல் இல்லாவிட்டாலும் எப்படியாவது அதனை அடைவேன் என்கிற அந்த ஆக்கப்பூர்வ சிந்தனை தான் அந்த இரையை அதற்கு தேடி கொடுத்தது. ஒரு விலங்கின உதாரணம் பார்த்தோம். ஒரு தாவர உதாரணமும் நான் சொல்ல வேண்டும். ஒரு சிறிய குளம், அதில் ஒரு தாமரை மலர் பூத்திருக்கிறது. அப்பொழுது மழை பொழிகிறது, கடுமையான மழை. மிகப்பெரிய அளவிலே நீர் சேர்ந்து விடுகிறது. குளம் அப்படியே மூடி விடுகிறது கிட்டத்தட்ட. அந்த தாமரை மலர் உள்ளே அழுந்தி கிடந்து அழுகி போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுமா என்றால் இல்லை. சடசடவென்று வளர்ந்து மேல் பகுதிக்கு வந்து மீண்டும் அது மறந்து நிற்கும். ஒரு தாமரை மலர் கூட தன்னுடைய தேவை சூழல் கருதி தன்னை உயர்த்தி கொள்ளுகிற ஆற்றலை கொண்டிருக்கிறது. ஒரு விலங்கினம் தன்னால் முடியும் என்று நம்பி சாதித்து காட்டுகிறது. ஒரு தாமரை மலர் தண்ணீருக்கு மேலே வந்து மிதப்பேன் என்று தன்னுடைய இயல்பை நிரூபித்து காட்டுகிறது. இதைத்தான் மனிதரிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம். சூழ்நிலை நம்மை எவ்வளவு அழுத்தினாலும், அல்லது சூழ்நிலை நம்மை சுண்டுகிற பொழுது, தேவையை உருவாக்குகிற பொழுது, அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற உணர்வோடு, உந்து சக்தியோடு, ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது சாத்தியம். ஒரு தாவரத்தால் முடிகிறது, ஒரு விலங்கினத்தால் முடிகிறது, ஏன் ஒரு மனிதனால் முடியாதா? அந்த காலத்திலே அடிமை பெண் என்று ஒரு படம் வந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதிலே கதாநாயகனாக வருவார். அவர் சிறுவராக இருக்கிற பொழுது ஒரு சிறையிலே செங்கோடன் என்று சொல்லப்படுகிற அந்த கதாபாத்திரத்தாலே அசோகன் அவர்களால்
ஒரு குறைந்த தாழ்ந்த தளம் உள்ள ஒரு சிறையில் இவர் அடைக்கப்படுவார். நிமிர முடியாது, நிமிர்ந்தால் தலை இடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வளருகிற பொழுது அவர் எல் போல வளைந்து அப்படியே அதிலே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் வெளியேறுவார். மனிதர்கள் இப்படித்தான் தங்கள் மேலே ஏதோ ஒரு கான்கிரீட் தளம் இருப்பதைப் போல எண்ணிக்கொண்டு நிமிராமல், முயற்சி எடுக்காமல், ஆக்கப்பூர்வமான சிந்தனை நெஞ்சிலை வளர்த்து கொள்ளாமல், அவ்வளவுதான் நமக்கு விதிக்கப்பட்டது, இதற்கு மேலே நாம் நிமிர முடியாது, உயர முடியாது என்று இவர்களாக கற்பனை செய்து கொண்டு ஒரு எல்லையிலேயே தேங்கி போகிறார்கள். ஆனால் நிமிர்ந்தால் அதற்கு மேலே இருப்பது சீலிங் அல்ல, அது ஒரு ஐசி ஷீட். இந்த குளிர்சாதன பெட்டிகளிலே ஐஸ் கட்டியை வைப்போமே, அதற்கு மேலே ஒரு மெல்லிய ஒரு தகடு ஒன்று படியும். அதை போன்றது தான் நமக்கு மேலே விதிக்கப்பட்ட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எல்லை. நான் நிமிர்ந்தால் அதை உடைத்தெறிந்து வெளியிலே வந்து விடலாம். இந்த நம்பிக்கை உரியவர்களுக்கு வர வேண்டும். மனத்தால் நாம் அடையக்கூடிய உயரங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஆனால் எதிர்ப்பு சக்திகளுக்கு நாம் இரையாகி போகிறோம், நம்மால் முடியாது என்று நம்புகிறோம். அவ்வளவுதான். பல பேர் நம்முடைய கதை முடிந்தது, இதற்கு மேலே நாம் தலை தூக்க முடியாது என்று எண்ணுகிறார்கள். விஸ்வரூபம் எடுத்தால், நம்முடைய ஆற்றலை நம்பி முயற்சிகளை மேற்கொண்டால் நாம் மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும். ஒரு மனிதனை ஒரு நாய் துரத்துகிறது. பல பேர் செய்கிற தவறு, நாயுடைய வேகம் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்களிடமிருந்து 40 கிலோமீட்டர்கள் வரை அதனுடைய வேகம். ஆனால் மனிதனுடைய வேகம் என்பது 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும். சராசரி மனிதனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ரன்னிங் ரேஸிலே ஓடுகிறவர்களை பற்றி, போல்ட் போன்றவர்களை பற்றி நாம் பேசவில்லை. சராசரி மனிதர்கள். இந்த நாயினுடைய வேகத்தை அறியாமல் ஒரு மனிதன் நாயிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று ஓடுகிறானே, அது எவ்வளவு பெரிய தவறான கணக்கு. நிச்சயமாக அவன் கடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நாய் நிச்சயமாக நம்மை துரத்தி பிடித்துவிடும். எனவே நாம் ஓடுவதில் பயனில்லை. நின்றாலாவது கொஞ்சம் கடிகள் மிஞ்சும், அல்லது நாய் கூட அஞ்சும் ஒருவேளை நின்று விட்டால் என்று. அந்த மனிதன் நின்று விட்டால் உண்மையிலேயே குறைவான கடிகள் அல்லது கடிபடாமல் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்மை துரத்துகிற சக்திகளும் அப்படித்தான், எதிர்சக்திகளும் அப்படித்தான். நாம் நிமிர்ந்து நின்று விட்டால் அவையும் தேங்கிவிடும், அவையும் விலகி ஓடிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது துரத்த துரத்த ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்வினுடைய எல்லைக்கே போய்விட வேண்டிய நிலைமைக்குத்தான் நாம் தள்ளப்படுவோம். எந்த ஒரு எதிர்ப்பு சக்திக்கும் எதிராக நாம் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்ப்பு சக்திக்கும் நாம் அடங்கிவிடக்கூடாது. நம்மை நாம் நம்புவோம். நம்மிடத்தில் இருக்கிற ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கான களங்களை உருவாக்குவோம். நாம் அபாரமான ஆற்றல்கள் உள்ளவர்கள் என்பதை நம்புவோம். அல்லது நம்மை சார்ந்தவர்களின் மூலமாக அந்த ஆற்றல்களை தூண்ட பெற்று அதன் மூலமாக இன்னும் பல உயரங்களை தொட முடியுமா என்று பார்க்க வேண்டுமே தவிர, எதிர்ப்பு சக்தியை கண்டு அடங்கிவிட்டோம் என்று சொன்னால், அது உலக சரித்திரத்திலே வெற்றி பெற்றவருடைய வரலாறுகளை நீங்கள் காண நேர்ந்தால், படிக்க நேர்ந்தால், அறிய நேர்ந்தால் மிக வியப்பாக இருக்கிறது. எதிர்ப்பு சக்திகள் தாம் அவர்களை மேலும் மேலும் கிளறி விட்டு இருக்கின்றன. என்னையா எதிர்த்தாய், என்னையா ஒன்றும் ஆகாதவன் என்று கணித்தாய், எங்களாலா முடியாது என்று நினைத்தாய் என்று வீறு கொண்டு எழுந்த வரலாறுகளை பார்க்கிற பொழுது, உலக சரித்திரத்திலே மாமனிதர்களுடைய வரலாறுகள் ஒவ்வொன்றும் எதிர்ப்பு சக்திகளுக்கு மேலாக, எப்படி தாமரை மலர் தண்ணீருக்கு மேலே வந்ததோ, எப்படி ஒரு ஆண் சிங்கம் தொட முடியாத உயரத்தை கூட தனக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயத்திலே கூட வெற்றி பெற்றதோ, அப்படி நானும் வெற்றி பெறுவேன் என்கிற உணர்வோடு ஒரு மனிதன் பிரச்சனைகளை அணுக வேண்டும். மாறாக என்னுடைய ஆற்றல் இவ்வளவுதான், இது நம்முடைய எட்டாக்கனி, எட்டா உயரம், இது நமக்கு சாத்தியமில்லை என்று மனிதன் தன்னை குறைத்து மதிப்பிட்டு கொள்ளுகிற பொழுது அவனுடைய சாதனைகள் மங்கி போய்விட வாய்ப்பு இருக்கின்றன. எனவே சூழ்நிலைகள் நம்மளை நிர்பந்தப்படுத்தினாலும் கூட அதை தாண்டி உயர்வோம், அதை தாண்டி வெளிவருவோம். அதற்கு நமக்கு பெரிதான சக்தியாக உள்ளத்தில் இருந்து உதவக்கூடியது
நம்முடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தான். எனவே எது ஒன்றையும் ஆக்கப்பூர்வமான பார்வையோடு பார்ப்போம். அதன் மூலமாக நாம் நிறைய சாதனைகளை புரிவோம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.